இப்படி வரைக்கும் பருப்பு காய போட்டாச்சு. இதில் கீரைங்கெல்லாம் இருக்குது. முருங்கைக்கீரை, கருவேப்பிலை கீரை, இதில் முடக்கத்தாங்கீரை இருக்குது. பூண்டு, புளி, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், உப்பு, எண்ணெய், எள், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வறுத்துட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொடியும் வறுத்தாச்சு. இது முடக்கத்தான் பொடி, இது கருவேப்பிலை பொடி, மூணும் வறுத்தாச்சு. இது கருவேப்பிலை பொடி, இது முருங்கைக்கீரை பொடி, இது முடக்கத்தான் பொடி, மூணும் ரெடி ஆகிடுச்சு. பேக்கிங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். முடக்கத்தான் பொடி, முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி மூணும் பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் சாம்பார் பவுடர் கேட்டிருக்காங்க, அதுவும் பேக் பண்ணியிருக்கேன். இது தூதுவளை ரச பவுடர், ரசமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கேட்டாங்க, அதனால் இதை பவுடராகவே பண்ணியிருக்கோம். ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகும்போது அடுத்த வீடியோ போடுறேன்.